வெல்கம் சில்ட்ரன் டு ஏடிஆர் மேக்ஸ் ஏஞ்சல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டி மேக்ஸ் மந்த்ரா பார்க்கலாம். ஸோ யூ ட்ரிங்க் மேக்ஸ், யூ நீட் அ கப். ஓகேவா? ஸோ மேக்ஸுங்கிறது மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை போய் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான மேட்ரு கிடையாது. ஸோ மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பேசிக்லேருந்து அதை ஃபுல் ஃபார்முலா, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்துட்டு ஈஸியாகும். ஸோ அதுக்கான மந்த்ரா வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் வந்துட்டு லைக் அ ட்ரிங்க், சரிங்களா? ஸோ அந்த மேக்ஸை வந்துட்டு நீங்கள் டு ட்ரிங்க் மேக்ஸ் யூ நீட் அ கப். ஸோ அந்த கப்போட கோர் மந்த்ரா என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ கப், சி ஃபார் கான்சென்ட்ரேட், சரியா? ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலமாக மேக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் கோர் கான்செப்ட்ஸை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபார்முலாஸ், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, மேக்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயத்த உங்கள் மைண்டில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் மேக்ஸை வந்துட்டு நல்லா புரிஞ்சு அதை வந்து ரிசல்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை அப்படியே போய் ஆன்சர் ஷீட்டில் போய் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோன்னா நிறைய பேத்துக்கு அதை ஆன்சர் ஷீட்டில் போய் நம்ம எழுதும்போது நிறைய பேத்துக்கு மேக்ஸ் மறந்துடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்த நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டி ஃபார் ப்ராக்டிஸ், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த கோர் கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது மேக்ஸுங்கிறது ஒன்று வந்துட்டு நம்ம மைண்டில் ஒரு ஆணி மாதிரி ஸ்ட்ராங்காக நமக்கு பதியும். ஸோ இதுதான் நம்ம குட்டி மந்த்ரா ஃபார் மேக்ஸ் கப், சரிங்களா? ஸோ சி ஃபார் கான்சென்ட்ரேட், யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பி ஃபார் ப்ராக்டிஸ். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு விஷயத்த அகெயின் அண்ட் அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபுல் டைம் ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் இஸ் யுவர் கப் ஃபார் அச்சீவிங் மேக்ஸ் அண்ட் கிராக் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.